யாஜூஜ் மாஜூஜ் யாருங்க? அவங்க யார் காலத்தில் இருந்தாங்க? எந்த நபி காலத்தில் இருந்தாங்க? அவங்கள யார் அவங்க அடக்கி வச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியணும். யாஜூஜ் மாஜூஜ் எந்த காலத்தில் இருந்தாங்க, அவங்க யார் அடைச்சி வச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இது சம்பந்தமான தகவல் பொறுத்த வரைக்கும் 18வது அத்தியாயம் கஹப் என்ற சூறாவில் 83லேருந்து 94 10-11 வசனங்கள் வருதுங்க. இது சம்பந்தமாக குரானில் தான் அதிகமாக இருக்குது, ஹதீஸில் கூட ரொம்ப குறைவாகத்தான் வந்திருக்கு. யாஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு இனம், அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் தான். ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்தாங்க. இவங்க பூமியில் நிறைய குழப்பம் பண்ணாங்க என்று குரான் சொல்லுது. சும்மா இருக்கிறவங்கள கொலை பண்ணுறது, நிம்மதியாக மக்களை வாழ விடாமல் பண்ணுறதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் நான் குழப்பத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன். அது மாதிரி நிறைய குழப்பங்களை அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி குழப்பம் பண்ணுறக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. இவங்களுடைய தொல்லையை தாங்க முடியாமல் சிரமத்தில் இருக்கும் பொழுது ஜுல்கர்னைன் என்று குரானில் சொல்லப்படுது. அவர் நபியா நல்லவரா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்குது, ஏன்னா நேரடி ஆதாரம் இல்லை. இந்த துல்கர்னைன் என்ற சொல்லப்படக்கூடிய அந்த குழப்பம் விளைவிச்சு பாதிப்புக்குள்ளானாங்களே ஒரு மக்கள், யாஜூஜ் மாஜூஜ் என்ற இனத்தவரால் ஒரு கூட்டம் பாதிப்புக்குள்ளானாங்கல்ல. பாதிப்புக்கு யார் உள்ளானாங்களோ அந்த மக்கள் இவர்கிட்ட உதவிக்கு வர்றாங்க. துல்கர்னைன் என்று சொல்லப்படக்கூடிய நல்லவர்கிட்ட உதவிக்கு வர்றாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, செம்பாலான ஒரு தடுப்பு ஏற்படுத்தி அவங்க இந்த தாண்ட முடியாத அளவுக்கு நான் ஒரு தடுப்பு ஏற்படுத்தி கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்ற மாதிரி கேட்குறாரு. அந்த மக்களும் உதவி செய்கிறாங்க. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தடுப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்து அவர் அந்த மக்களை இவர் காப்பாற்றினார்னு குரான் சொல்லுது. குரான் சொல்லுது, ஒரு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு அவங்க தாண்டி வர முடியாத அளவுக்கு ஒரு தடுப்பு, ஒரு செம்பாலான ஒரு பெரிய ஒரு அரணை தடுப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த பகுதியை தாண்டி அவங்க வர முடியாத அளவுக்கு ஆக்கி கொடுத்தார். துல்கர்னைன் இப்படி செய்து கொடுத்தார், அந்த மக்கள் தப்பிச்சாங்க என்று குரான் சொல்லுது. மறுமை நாளுடைய நெருக்கத்தில், எப்போது மறுமை ஏற்படுமோ அதனுடைய நெருக்கத்தில் அந்த தடுப்பு உடைக்கப்படும், அந்த தடுப்பு உடைக்கப்படும், அவங்க எல்லாம் வெளியே வந்துடுவாங்க என்றும் குரான் சொல்லுது. ஹதீஸில் ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்படி வெளியே வரக்கூடிய நேரத்தில் அவங்க நிறைய பேரை கொலை செய்வாங்க. நிறைய பேரை கொலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்ம எல்லாரையும் கொண்டுட்டோம், இப்போ வானத்தில் தான் மிச்சம் இருக்குன்னு வானத்தில் அம்பு எய்ய ஆரம்பிச்சிருவாங்க என்றெல்லாம் ஹதீஸில் வருது. பூமியில் உள்ள எல்லாரும் நம்ம கொண்டுட்டோம், வானத்தில் கொல்ல போகிறோன்ற மாதிரி அவங்க செய்வாங்க. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், இவங்களை கொல்ல வைப்பான். அந்த நேரத்தில் ஒரு பறவையை கொண்டு இவங்களை அப்புறப்படுத்த வைப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார் என்றெல்லாம் நீண்ட நெடிய ஹதீஸ்களில் புகாரியில் முஸ்லீமில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதான் அவர்கள் சம்பந்தமாக சுருக்கமான ஆதாரபூர்வமான ஹதீஸில் உள்ள குரானில் உள்ள வரலாறு. இதை தாண்டி நிறைய கட்டுக்கதைகளை சொல்லுவாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, அதை நம்பாதீங்க. இப்போ சில பேர் கிளம்பியிருக்காங்க, அதாவது யூதர்களில் ஒரு இனம் தான் யாஜூஜ் மாஜூஜ். அவன் அமெரிக்காவில் இருக்கிறான், வெள்ளையாக இருக்கிறான், அவன் வெள்ளையாக இருக்கிறவன் தான் யாஜூஜ் மாஜூஜ். அவனை தான் தடுப்புன்னு சொன்னதுலாம் சீன பெருஞ்சுவர் இருக்குல்ல, சீன பெருஞ்சுவர் தான் தடுப்பு, அதுக்கு அப்பால் அவன் நின்றுட்டு இருக்கிறான், தஜ்ஜால் தான் இவனுக்கெல்லாம் தலைவன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கதை வடிவத்தில் எழுதி ஸ்கிரிப்ட்லாம் ஆக்கி ஒரு படமாக ஓட்டக்கூடியவங்க ஒரு குரூப்லாம் இப்போ யூடியூப்பில் போயிட்டுருக்காங்க. அதனால் அந்த மாதிரி கதைகள்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் குரான் ஹதீஸ் சொல்லக்கூடிய யாஜூஜ் மாஜூஜுக்கு அடையாளமும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய குழப்பம் அதிகமாக இருக்கும். ஒரு ஆறில் தண்ணி குடித்தார்கள் என்றால் அவர்கள் பின்னாடி அவங்க பார்ப்பாங்க, இங்கே ஒரு ஆறு இருந்துச்சுன்னா எங்கே, ஆறே காணுமப்பா அப்படின்னு தேடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய குழப்பம் பாதிப்பு இருக்கும் என்றெல்லாம் ஹதீஸ்களில் அவங்களுடைய காரண காரியத்தோடு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க இந்த மனிதர்கள் தான் அந்த மனிதர்கள் தான் அடையாளம் காட்டி கதைகளை அளந்து விடுறாங்க. அதையெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. அதாவது யாஜூஜ் மாஜூஜ் எந்த பகுதியில் அடைக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்குறாங்க, அது மறைவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு, எந்த இடமும் சொல்லப்படலை. அவங்க இந்த பகுதியில் இருக்கிறாங்க, அவங்க அரபு நாடு பகுதியில் இருக்கிறாங்கன்ற மாதிரி சில பேர் விளக்கங்கள் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. இன்னும் சில பேர் இப்போதெல்லாம் எல்லாம் ரேடார்கள் வந்துருச்சே, எல்லா விதமான கண்டுபிடிப்பு மிஷின்கள்லாம் வந்துருச்சே, கண்டுபிடிச்சிடலாமேன்றாங்க. அதெல்லாம் சாத்தியம் இல்லாத, நடைமுறைக்கு ஒவ்வாத வார்த்தைகள் அதெல்லாம். ஏன் அப்படின்னா, மலேசியா விமானம் 239 பேரோட காணாமல் போய் இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் திணறினதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் இவங்க எந்த பகுதியில் வசிக்கப்பட்டிருக்காங்கன்றதெல்லாம் கருவிகளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குரான் ஹதீஸும் அது ஒரு மறைவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு, அது எந்த இடம் என்று சொல்லப்படவில்லை.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.